நிறையா கொடுத்துடும் ப்ரோ. ஹாய், இப்போதான் பாட்டு வந்தேன். படம் சூப்பராக இருக்கு. நான் எதிர்பார்க்கல, என் ஃப்ரெண்டு பிருத்து வந்து ஹீரோவா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. நான் எதிர்பார்க்கல, செம்மையா நான் நடிச்சிருந்தான். அவனை பத்தி தாண்டி கதை தான் மேட்ரு. இந்த படத்துல ஹீரோவே கதை தான். 2-3 பேர் வந்து மெயின் லீடா இருந்தாலும் அந்த கதை வந்து ஒரு இடத்துல வந்து கொண்டாந்து கிளைமேக்ஸ்ல சேர்த்துறாங்க. ஸோ மெயின் ஹீரோ டைரக்டர் தான். தம்பித்துரை சாருக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் சார். ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு வந்து அடுத்தடுத்த படங்கள்லாம் நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது சார். ஸோ இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து வெற்றிகரமாக கொண்டு வந்துட்டீங்க. ஸோ 190 ரூபாய்க்கு ஒர்த்தபுளான ஒரு மூவி, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். அண்ட் வந்து புதுசாக கல்யாணம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு படம். ஆனால் அவசரப்பட்டு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐவிஎஃப்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் போகாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு படம். இந்த கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. லவ்லாம் சூப்பராக இருக்கு. லவ்வாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கு இந்த படத்தில். எங்கேயுமே போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. படம் ஒன் டைம் வாட்சபிள். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை கொஞ்சம் லேக் இருக்குது. செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை ஓரளவு நிம்மதியாக போகுது. விவேக் பிரசன்னா வந்து ப்ரெசென்ட்டாக நடிச்சிருக்காப்ல. டெக்னிக்கலாக படம் சூப்பர் படம். சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்து ஆபத்தா இல்லை அது ஓகேயா அப்படிங்கிறத மையப்பற்றி சொல்லியிருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சில பேருக்கு அசால்ட்டாக குழந்தைங்கிறது கருவை கலைக்கிறாங்க. எப்படிமா பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க வாழ்க்கையில். ஒரு ஆம்பளை என்னன்னா குழந்தை பெத்தா மட்டும் பத்தாது, அந்த குழந்தைகளை ஒழுங்காக வளர்க்கணும்னு கடைசியில் சொல்லியிருக்காங்க. இதுதான் படத்தோடைய மையக்கரு. இதை வச்சு டிராவல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா அங்கங்க ஜம்ப் ஒரு 6-7 ரோலை ப்ளே பண்ணி கொண்டு போறாங்க. கிளைமேக்ஸ்ல வந்து அவங்க சில இதெல்லாம் அட்டாச் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ படம் ஒன் டைம் ஆச்சு. எமோஷன்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காங்க. பூர்ணிமா ரவி, பிக் பாஸோட பூர்ணிமா ரவி, அவங்க தான் வந்து ஹைலைட் இந்த படத்துக்கு. அந்த பொண்ணை காமிச்சதுல இருந்து அவ்வளவு ஒரு நம்மளால கனெக்ட் பண்ண முடியுது. பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வந்து சும்மா தகாத உறவுல வந்து குழந்தை உண்டாயிருது. அந்த புள்ள பரித வைக்கிறதுனா வந்து நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு நம்ம ஊர்ல உள்ள பொண்ணுக்கு நடந்த மாதிரி பயங்கரமா கனெக்ட் ஆயிருக்கு. அதுதான் படம் வந்து சூப்பர் படம் ஒன்றும் இல்லை, மொக்க படமும் இல்லை, ஒரு ஆவரேஜான படம். ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்க. இல்ல லவ் பர்சன்ல ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகும். படம் சூப்பர் ஜி, நல்லா இருக்குப்பா. படத்துல இப்போ நல்ல ஒரு இந்த சொசைட்டி தேவையான படம் தான். இப்போ இந்த ஃபர்டிலிட்டி சென்டர்ல இப்போ கிடையவே கிடையாது சுத்தமா. இப்போ இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் குழந்தை பத்தினா தான் ஆம்புலன்ஸ் கிடையாதுல்ல. ஓகேப்பா. மியூசிக்லாம் சூப்பர். மியூசிக் 2 பாட்டும் நல்ல பாட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 பாட்டும் சூப்பரான பாட்டு. என்னப்பா? ஓகே, ஃபேமிலி சாங் நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்குப்பா, படம் நல்லா இருக்கு. இந்த குழந்தை இல்லாம இருக்காங்கல்ல, அவங்களுக்கான மூவி தான். தத்தெடுக்கிறது நல்லதுன்றதை பத்தி சொல்லியிருக்காங்க, நல்ல விஷயம் தான். பிஜிஎம் நல்லா இருக்கு. படத்துல வந்து 2 பாட்டுமே சூப்பரா போட்டிருக்காரு. சித்ராமா பாட்டு ஒன்று பாடியிருப்பாங்கல்ல, நல்லா இருக்கு. ராஜ்பால் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா இருக்கு. மற்றபடி ஓவராலா நல்லா தான் இருக்கு. ஓகே, என்னப்பா லவ் பொசிஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நெகட்டிவ் ரோல்ஸ் இருக்காங்க, பாசிட்டிவ் நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம். ஓவராலா ஓகே, நல்லா இருக்கு. ஓவரால் நல்லா இருக்கு. மியூசிக் வேற லெவல் சார். நல்லா டைரக்டர், மியூசிக் டைரக்டர் நல்லா பக்கா பண்ணியிருக்காரு. 2 சாங் சூப்பரா இருக்கு. அது ஒரு மெசேஜோட நல்லா இருக்கு. மூவி நல்லா இருக்கு, பார்க்கலாம். மெசேஜ் வந்து குழந்தை வந்து தத்தெடுத்து வளர்க்கலாம், அது ஒரு மெசேஜ். நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. அது வந்து அது ஒரு போரே தெரியல, நல்லா சூப்பரா போகுது படம். பார்க்க நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, பார்க்க இருக்கு. அடுத்தடுத்து என்ன ஒரு ஒரு சின்ன சின்ன ட்விஸ்டா இருக்கிறதுலாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. குழந்தை அதை வச்சு எந்த அளவுக்கு ஸ்கேம், ஏன்னா இப்ப எல்லாருமே குழந்தைய தேடி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற இந்த டைம்ல வந்து அதை வச்சு எப்படி பிசினஸா மாத்தி எப்படி ஸ்கேம் பண்றாங்கன்றதுதான் படம். படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. டைலாக் வரியா சூப்பரா இருக்கு. மேக்ஸிமம் 10க்கு 8. மியூசிக் வந்து நீங்க நினைக்கிற அளவுக்கு ஓவர் அந்த மாதிரிலாம் கிடையாது ப்ரோ. இது ரொம்ப நார்மலான ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் மாதிரி தான் போகும். ஈஸியா எப்படி வந்து ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காண்டி அவங்க எவ்வளவு விஷயங்கள் ட்ரை பண்ணியும் கடைசி என்னமா ஆகுது, அதை வச்சு எப்படிலாம் பிளாக்மெயில் பண்றாங்க. நிறைய நம்ம இப்ப முக்குக்கு பாத்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர் நிறைய உருவாயிடுச்சு. அதை வச்சு நிறைய ஸ்கேம் இருக்குங்கிறதான் காட்டுறதுதான் படம்.
ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு இன்டர்வல் பார்க்கணும் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்டா, அதாவது எப்படின்னா நார்மல் சப்ஜெக்ட் தான், பட் அடுத்து ஒரு சுச்சுவேஷன், ஒரு சில விஷயங்கள் வரும்ல இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. சின்ன சின்ன இடத்துல லேக் இருந்த மாதிரி ஒரு ஃபீல், அந்த இது மட்டும் இல்லாம இருந்தா பெட்டரா இருந்தது.